Hello friends, welcome back to Cyber Codex. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TOC Theory of Computationல எப்படி நம்ம படிச்சோம் அப்படின்னா பாஸ் ஆகலாம். How to get good marks in TOC. ஸோ அதை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் வைஸ் பேஸ்ட் ஆன் சிலபஸ். சிலபஸ் ஆல்ரெடி நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல cac.annanu.edu போனீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெப்சைட்டை ஈஸியா உள்ள போயிட்டு யூஜி ஆர் பிஜி அப்படிங்கிற பார்ப்போம். நம்ம யூஜி, ஸோ யூஜியில் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அதில் உள்ள போயிட்டு நீங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் நம்மளோட நோட்ஸ் என்ன பண்ணிப்பீங்க, எடுத்துப்பீங்க. ஓகே, ஸோ அதில் போயிட்டு ஒரு சிலபஸ் வைஸ் இப்போ டிஓசி கண்டிப்பாக நீங்கள் இந்த சம் படித்தா வரும் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈஸி வே ஃபஸ்ட்டு யூனிட் 1. ஸோ யூனிட் 1ல் என்னெல்லாம் நம்ம படிக்கணும், ஸோ எப்படி படித்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் ஆகலாம். இதுதான் நான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன், ரைட்டா? ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று கன்வர்ஷன் சொல்லுவோம், இன்னொன்று என்ன அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், இன்னொன்று ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ இப்போ இதில் எப்படின்னா 1 என்ன அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இதிலே நம்ம அந்த ப்ரூஃப் அஃபோர்ட் செட்டு, கான்ட்ரடிக்ஷன், கவுண்டர் எக்ஸாம்பிள், ஸோ இது எல்லாம் நம்ம பார்த்துருவோம், ரைட்டா? ஸோ இதில் அந்த ஒரு ப்ரூவ் பண்ணி நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சம் பண்ணுவோம்ல, பேசிஸ், இண்டக்டிவ் ஹைபோதசிஸ் சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் சம் நம்ம செகண்ட் கான்செப்ட் என்ன படித்தா போதும்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்ன. லைக் ஹியர் வி ஹாவ் குவீன் டியூபிள்ஸ், லைக் 5 டியூபிள்ஸ் தான் குவீன் டியூபிள்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஷன்ஸ். லைக் இங்கே நமக்கு 3 கன்வர்ஷன் உண்டு. என்னெல்லாம் அப்படின்னா NFA to DFA and இதிலே ரெண்டாவது என்ன அப்படின்னா NFA with epsilon to without epsilon. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா NFA with epsilon to DFA. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட். தென் செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கான்செப்ட்ஸ்லாம். ஸோ செகண்ட் யூனிட் அப்படின்னு எடுத்தோம்னா the important thing is ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ரைட்டா? ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன கண்டென்ட் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்து என்னது உள்ள கன்வர்ஷன் மெத்தட்ஸ் பார்ப்போம், ஓகேவா? ஸோ அந்த கன்வர்ஷன் மெத்தட்ஸில் லைக் finite automata to regular expression, another one is regular expression to finite automata. So finite automata to regular expression அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரெண்டு கேட்டகரி. ஒன்று என்னன்னா R of ij மெத்தட், இங்கே என்ன அப்படின்னா ஆடன்ஸ் மெத்தட். தென் இதுக்கும் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா தியரம். ஸோ இங்கேயும் நம்ம சொல்ல மறந்துட்டோம், இந்த 3 மெத்தடுக்கு we have to study theorem as well as problem. ஸோ இது இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பம்பிங் லெம்மா. தென் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் லைக் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது the given languages are not to be regular அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ சிலபஸ் தான் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். கான்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. கான்செப்ட் ரொம்ப கம்மி தான். இங்கே 3 தான், இங்கே 4 தான். தென் தேர்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? சிஎஃப்ஜி. தென் சிஎஃப்ஜிலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வந்துடும்? பார்ட்ஸ் ட்ரீ, ambiguous, தென் அதிலே எல்எம்டி, ஆர்எம்டி, லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் பார்த்துருவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து பிடிஏ. இங்கே 2 டைப்பு தான் நமக்கு. ஸோ இது ஒரு பார்ட்ஸ், இது ஒரு பார்ட். பிடிஏ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று உண்டு, எம்டி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. அடுத்து இதில் நம்ம பிடிஏ ப்ராப்ளமும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இதிலே 2 கன்வர்ஷன் உண்டு, சிஎஃப்ஜி டு பிடிஏ, பிடிஏ டு சிஎஃப்ஜி. ஸோ இந்த கான்செப்ட்ஸும் நமக்கு எங்கே இருக்கும்? தேர்ட் யூனிட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ். இப்போ இந்த இதில் எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து 4th யூனிட்ல ஸோ 4th யூனிட் அப்படின்னாலே எடுத்தது நமக்கு என்னெல்லாம் வரும்? நார்மல் ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். நார்மல் ஃபார்ம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜிஎன்எஃப், கிரைபேட்ச் நார்மல் ஃபார்ம். அடுத்து என்ன வரும்? சிஎன்எஃப், சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம். தென் இதில் வேற பார்த்தோம் அப்படின்னா பம்பிங் நம்ம அகெயின் மேலே நம்ம அங்கே எந்த யூனிட்ல பார்ப்போம்? மேலே செகண்ட் யூனிட்ல பம்பிங்லமா. ஸோ அதில் வந்து நாட் டு பி ரெகுலர் we have to use with 3 strings. 4th யூனிட்ல வந்து 5 strings யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இங்க வந்து given languages are not to be context free. Then closure properties again அங்க படிச்ச மாதிரி தான். Then 4th பார்த்தீங்க அப்படின்னா Turing machine. ஸோ டியூரிங் மிஷின் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து ஒன் டேப்பு மல்டி டேப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ். லைக் 4 டெக்னிக்ஸ் உண்டு, சப்ரூட்டீன், அந்த டேபிள் போட்டு. ஸோ அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அழகாக நீங்கள் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். லைக் 2 கான்செப்ட் நம்ம மேலே படிச்சிருவோம். அப்போ இங்கே நார்மல் ஃபார்மும் டியூரிங் மிஷினும் நம்ம பார்த்தா போதும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 5th யூனிட். ஸோ 5th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் தியரம், தென் போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம் பிசிபி, தென் ரிகர்சிவ் enumerable, தென் யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ இது இவ்வளோ ப்ளஸ் PNP 3 search. ஸோ இது இவ்வளோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கட்டாயமாக டிஓசி கிளியர் பண்ணிடலாம். எஸ்பெஷலி ஃபார் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கட்டாயமாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் டியூரிங் மிஷின் அண்ட் புஷ் ரன் ஆட்டோமேட்டா இது 2 போடுறேன். பாய்.